ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவுல நடிகர் ரஜினி சாரோட கூலி திரைப்படம் அடுத்த மாதம் வெளியாக உள்ள நிலையில தற்பொழுது வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அட்வான்ஸ் புக்கிங்லாம் தொடங்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தற்பொழுது வெளிநாடுகளில் இதுவரையும் கூலி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்றதான் டீட்டெயில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தற்பொழுது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது லோகேஷ் கனகராஜ் மற்றும் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படத்தோட வசூல கூலி திரைப்படம் முறியடிக்குமா இல்லை அப்படின்றக்கான ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்க நண்பா, லியோ திரைப்படத்தோட வசூல கூலி திரைப்படம் முறியடிக்குமா இல்லை அப்படின்றதையும், அது மட்டும் இல்லாமல் கூலி திரைப்படம் முதல் நாளில் தமிழகம் மற்றும் வேர்ல்டு வைடா எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஸோ லைஃப் டைமாக கூலி திரைப்படம் எவ்வளோ கலெக்ஷன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நண்பா, கூலி திரைப்படம் அடுத்த மாதம் வரும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக போகுது. இந்த ஒரு திரைப்படத்தோட ட்ரெய்லர் எப்போது வெளியாக போகுது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனலில் போட்டுருக்கிறோம். பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுவரையும் இந்த ஒரு திரைப்படத்திலிருந்து 3 பாடல்கள் வெளியாகி இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தற்பொழுது வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இதுவரையும் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டும் கூலி திரைப்படம் 1,10,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. தற்போது எல்லாம் தமிழ் திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் எல்லாம் சீக்கிரமாக தொடங்கிடுறாங்க. அதே போல கண்டிப்பாக கூலி திரைப்படத்தோட அட்வான்ஸ் புக்கிங் வசூல் ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடியே தொடங்க அதிகமான சான்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுவரையும் ப்ரீ புக்கிங் மூலம் மட்டும் வெளிநாடுகளில் 1,10,00,000 வரையும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. ஸோ அடுத்தடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.